தாமரை எழுதிய உன்னை மட்டும் உயிர் தொட அனுமதிப்பேன். அனுமதி 2. இன்று ராணியம்மாவின் வீட்டிற்குள் எப்போதும் போல் அழைத்தவாறு வேகமாக நுழைந்தவள் சோஃபாவில் யாரோ அமர்ந்திருப்பதைக் கண்டு தேங்கி நின்றாள். தொலைக்காட்சியை நோக்கியவாறு அமர்ந்திருந்த அந்த புதியவன்தானா? அந்த உயரம், தோற்றம், பக்கவாட்டு தோற்றத்தில் தெரிந்த முகம் எல்லாமே எங்கோ எப்போதோ பார்த்திருப்பது போன்றதொரு உணர்வு. குரல் கேட்டு தலையை திருப்பி அவன் அவளை பார்க்க, அவளின் அடி வயிற்றில் ஏதோ இனம் தெரியா நெகிழ்வு. பயமா, பதட்டமா, மகிழ்ச்சியா? எந்த வரையறைக்குள்ளும் அதனை அடக்க இயலவில்லை. ஒரு பார்வை, விழி வீச்சு குத்தீட்டி போல தாக்குமா? தாக்கியதே. ஒரு மன்னனின் தோரணையில் இடது கையை சோஃபாவின் முதுகு பகுதியில் படரவிட்டிருந்தவன் வலது கையில் தொலை இயக்கியை வைத்திருந்தது ஏதோ சிம்மாசனத்தில் செங்கோலுடன் அமர்ந்திருக்கும் அரச தோரணையை நினைவூட்டுவதாய். பார்த்த மதிவதனாவின் மதி சுழல, கண்கள் அவனின் மீதே நங்கூரமிட்டது போல் நிலைக்க, சில நிமிடத்துளிகள் திகைத்து நின்றாள். பின்பு சுதாரித்து நினைவு அடுக்குகளை புரட்டி தேடினாலும் புகைப்படங்களில் பார்த்திருந்த ராணி பாட்டியின் பையன்களையோ பேரன்களையோ ஒத்த முகத்தோற்றம் அவனிடம் இல்லாததைக் கண்டு யோசித்தவாறே மெதுவாக எட்டெடுத்து வைத்து வரவேற்பறையின் உள்ளே நுழைந்தாள். அவளின் குரல் கேட்டு அடுக்கலையிலிருந்து கையில் சிறு தட்டு டம்ளருடன் வெளிவந்த ராணியம்மாள், மதிப்பொண்ணே, வா வா, நேரமாச்சுதே, இன்னும் காணமேன்னு நினச்சேன் என்றவாறு வேகமாக வரவும், சோஃபாவில் அமர்ந்திருந்த அந்த புதியவன் வேகமாக எழுந்து, ஏன் சிரமப்படுத்துக்கிறீங்க, நான் தான் ஏதோ வேணான்னு சொன்னேனே என்றவாறு அவர் நீட்டிய தமிழரை கையில் வாங்கி கொண்டான். வீட்டுக்கு முதல்ல வந்தவங்களுக்கு இனிப்பு கொடுக்கறது நம்ம பழக்கம் தம்பி, இன்னைக்கு மதிப்பொண்ணுக்கு பிறந்த நாள் வேற என்றவர் முகமலர அவளை நோக்கி, நீ வருவேன்னு தான் உனக்கு பிடிச்ச மைசூர் பாக்கு பண்ணேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தங்கம், இந்தா சாப்பிடு என்றவர் திரும்பி, தம்பி நீங்களும் எடுத்துக்கோங்க எனவும் கையில் இருந்த காப்பியை காட்டி, எனக்கு இது மட்டும் போதும் என்றவன் முகத்தில் மிக மிக மெல்லியதாய் ஒரு புன்முறுவல் வந்தது. அதுவே அவன் முகத்திற்கு மிக அழகூட்டுவதாய் மழமழவென ஷேவ் செய்யப்பட்ட கன்னத்தில் சிறு குழியை உற்பத்தி செய்ததை ரசிப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் மதிவதனா. அவளின் பார்வையை உணர்ந்தவன் போல் அவனின் புன்முறுவல் நின்று மறைந்தே போனது. அதை கண்ணுற்று அவளின் முகம் சுருங்க, பெரிய ரிஷ்யசுங்காரிவன் பொண்ணுங்களையே பார்க்க மாட்டானா, யார் முன்னாடியும் சிரிக்க மாட்டானா என்று கடுப்பானாள் மதிவதனா. மைசூர் பாக்கின் சிறு துண்டை வாயிலிட்டவள், யார் இவங்க, நான் இதுவரை பார்த்ததே இல்லையே என. மாடியில் குடி வந்திருக்காங்க மதிக்குட்டி, இவரும் நமக்கு தெரிஞ்ச பையன்தான் நம்ம என்று சொல்லி கொண்டிருக்க, அவனும் தன்னை பற்றி தான் பேசுகிறார்கள் என்ற சலனம் சிறிதுமின்றி ஒரு அறிமுக புன்னையை கூட அவளை நோக்கி தராதவனாய் காஃபியை குடித்து முடித்து எழ, ராணியம்மாவின் கவனம் அவன் புறம் திரும்பியது. நான் சுந்தர் சார் வந்ததும் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறேன் என்றவனின் வார்த்தைகளில் உச்சரிப்பில் லேசான மலையாள வாசம். காப்பி கப்பையை அருகிருந்த சிறு மேஜை மீது வைத்தவன் எழுந்து நிமிர்ந்து நிற்க, தன்னை விட குறைந்தது 1 அடி உயரமாவது அதிகமாக இருப்பவனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். தன் பக்கத்து மக்களை ஒப்பிடுகையில் 2 படிகள் அதிகமான வெளுப்பாய் நிறம், கருகருவென்று மீசையும் அடர்ந்த தலைகேசமும் அந்த நிறத்தை இன்னமும் அதிகப்படுத்தி கவர்ச்சியானதாய் மாற்றியிருந்தன. ரோஜாவின் நிறத்தில் இருந்த அழுத்தமான உதடுகள், வேலின் கூர்மையாய் விழிகள், உறுதியான தாடை, சிறு குழி விழுந்த இரட்டை நாடியாய் பிரிந்து நின்ற மோவாய், எல்லாமே இவன் அழகன், ஆனால் பிடிவாதக்காரன் என்று பறைசாற்றி நின்றன. அணிந்திருந்த பருத்தியாலான வெள்ளையில் நீலக்கோடுகள் ஓடிய வெள்ளை அரக்கை சட்டை, ஆழ்ந்த நீலவண்ண ஜீன்ஸ் பேண்ட், கையில் அணிந்திருந்த கடிகாரம் அனைத்திலும் எளிமை, அதே நேரத்தில் வளமும் கம்பீரமும் தெரிந்தது. தன்னை பார்வையால் அளவிட்டு கொண்டிருந்த அவளை திரும்பியும் பார்க்காமல் அவன் வெளியேற ஆரம்பிக்க, உதட்டை சுழித்தவள் வாசலில் வாகனத்தின் ஒலி கேட்டதும், அண்ணே வந்துட்டாங்க போல, வரேன் பாட்டி என்றவாறு அவனை தாண்டி வேகமாக ஓடியவள் தன் அண்ணன் சிவேஸ்வர முகம் சிரிப்பில் மலர, தனக்கு பின்னால் இருப்பவர்களை பார்த்தவாறு உள்ளே வருவதைக் கண்டு அப்படியே நின்றாள். சிரிப்புடன் உள்ளே நுழைந்த சிவேஸ்வர் அந்த புதியவனைக் கண்டு இன்னமும் சிரிப்பு விரிய வேகமாக வந்தான்.
அவன் வந்த வேகத்தை பார்த்து சற்று தள்ளி நின்றவளாய் இருவரும் கை குலுக்கி கட்டி அணைத்துக் கொள்வதை வேடிக்கை பார்த்தவள், இந்த ரிஷி சிங்காரருக்கும் நம்ம அண்ணனுக்கும் என்ன சம்மந்தம்? 2 நாட்டு அதிபர் இங்கே சந்திக்கும் போது பண்ணுற மாதிரி ரொம்ப சீன் போடுறாங்க. இந்த ரிஷி சிங்காரன் வாயில் பல்லெல்லாம் இருக்கா? ம், இப்போ தான் வெளியே தெரியுது என்று ஏதோ யோசித்தவளாய் பார்த்து கொண்டிருந்தாள். வீடு பிடிச்சிருந்ததா? சமையெல்லாம் வந்துருச்சா என்று சிவேஸ்வரின் கேள்விகளுக்கு ம் ம் என்றான் அவன் சுருக்கமாய். அண்ணே, காலேஜுக்கு நேரமாச்சு என்றவளை திரும்பி பார்த்த சிவேஸ்வர், கிளம்பியாச்சு போலாம் மதி என்றவன் திரும்பி புதியவனிடம், நான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் தான் போகிறேன், கூட வரியாஸ் ஜெய் என. ஜெய்யா இவன் பேர்? பின்னாடி முன்னாடி ஏதாச்சும் பேர் இருக்குமோ? இவ்வளோதானா என்று யோசித்தவள் அண்ணனின் அழைப்பில் நிமிர்ந்து பார்த்தாள். சிவேஸ்வர், மதி, இது என் கூட படித்த நண்பன் ராஜா ஜெயவர்மன் என்றவனை இடைமறித்தான். சிவா, ஜெயவர்மன் மட்டும் போதும் எனவும் ஆச்சரியமாய் பார்த்தவன் அதை புறந்தள்ளியவனாய், இவ என் தங்கை மதி, மதிவதனா, சிவில் இன்ஜினியரிங் கடைசி வருஷம் படிக்கிறா என்று அறிமுகப்படுத்தியவன் நினைவு வந்தவனாய், அவளுக்கு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணணும், அது உனக்கு கீழே பண்ணட்டும், அவள் காலேஜில் அப்ரூவல் லெட்டர் கேட்குறாங்க, நீ உன் லெட்டர் ஹெட்பேடில் எடுத்து கொடுத்துரு என சொல்லி கொண்டு இருக்க யோசனையாய் பார்த்து, ஷிவ், இதெல்லாம் ஆஃபீஸில் போய் பார்த்துக்கலாம் என்று அவன் பேச்சை கத்தரித்தவன் காரை நோக்கி நடந்தான். அதானே, இப்போ போய் இவன்கிட்ட ஏன் இதை சொல்கிறாங்க அண்ணே? ஆனால் இவன் அதுக்கு சரிங்கிறானா மாட்டேங்கிறானா என்று கடுப்பானவள் முகத்தை உம்மென்று வைத்துக்கொண்டு காரின் பின்கதவை திறந்து ஏறினாள். கதவை அடைக்கையில் அவள் முகத்தை பார்த்து கொண்டிருந்த ராணியம்மாவை நிமிர்ந்து பார்த்தவள் சிறு முறுவல் சிந்தி அவரின் மனதை குளிர வைத்து அவரும் சிரித்ததும் கையசைத்தாள். கல்லூரி வரை சிவேஷ் ஏதோ ப்ராஜெக்ட் பற்றி அதில் உள்ள சிக்கல்களை பற்றி சொல்லியவாறே வர, சரி பார்த்துக்கலாம் என்ற ஒற்றை வார்த்தைகளே ஜெயவர்மனின் பதிலாக இருக்க, இந்த அன்னை ஏன் இப்படி ஒரு உம்மனா மூஞ்சி கூட எல்லாம் என்னை கோர்த்து விடுறாங்க? ரொம்ப மண்டகான பிடிச்சவனாக இருக்கான், ஒத்த வார்த்தையிலேயே பதில் சொல்கிறான் என்று மனதில் புலம்பியவாறே பார்வையை வெளியிலும் கவனத்தை அவர்களின் பேச்சிலும் வைத்திருந்தவள் சில மணி துளிகளில் தனது கல்லூரியில் சென்று இறங்கும்போது தன் அண்ணனை மட்டும் பார்த்து விடைபெறும் வண்ணமாய் தலையசைத்தவள் அந்த ரிஷ்ய சிங்காரரை பார்த்துவிடக்கூடாது என்று கண்களை கட்டுப்படுத்தியவளாய் தன் கல்லூரிக்குள் நுழைந்தாள். அவளையே பார்த்து கொண்டிருந்த சிவேஷ் அவள் உள்ளே சென்றதும் காரை கிளப்பி நிதானமாய் செலுத்தியபடி, ஜெய், காரணமில்லாமல் நான் மதிய உனக்கு கீழே ப்ராஜெக்ட் பண்ணட்டும்னு கேட்கல, எனக்கும் தெரியும் என்றவன் சற்று தயங்கி, நீ பொதுவாக பொண்ணுங்க கூட பேச மாட்ட, பொண்ணுங்க பக்கத்தில் வந்தால் கூட பிடிக்காது உனக்கு, இப்போ நான் செய்ய சொன்னது கூட உனக்கு ரொம்ப கோபம் வரும்னு தெரியும், ஆனால் வேறு வழி இல்லை எனவும் ஒற்றை புருவம் வேற, அதான் நீ உன் சிஸ்டர் முன்னாடியே வச்சு கேட்டு என்னை லாக் பண்ணியா எனவும், ஹே கண்டுபிடிச்சிட்டியே என்று சிரித்தவன் சீரியஸாகி, தேவை அப்படிடா, இந்த மதுரையையே தன் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறதா சொல்லப்படுற அரசியல்வாதி அழகுமலை, அவனின் பையன் திருமலை, அவங்க அப்பா வழியில் அரசியல் ஆசை, அழகுமலையோட வாரிசான பக்கா ரவுடி, அவன் எங்கேயோ மதியை பார்த்துட்டு அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு தெரிஞ்சிட்ருக்கான். அவன் அப்பா அந்த அழகுமலை எங்கள் சித்தப்பாட்ட நேர்லே போய் பொண்ணு வேற கேட்டிருக்கான். படிப்பு, குணம், குடும்பம் எதுவுமே நமக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராதுன்னு அவர் சொன்னதுக்கு முறைச்சிட்டு மிரட்டிட்டு போயிருக்கான். இன்னும் 6 மாதத்தில் அவள் படிப்பு முடிஞ்சதும் அவளுக்கு கல்யாணம் பண்ணிடுவோம். ஆனால் இப்போது ப்ராஜெக்ட் பண்ண அவள் வெளியில் வேலை பார்க்கணும். அவள் பாதுகாப்புக்காக தான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தோம். நீ இங்கே வந்து பார்ட்னர்ஷிப்பில் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன்னு சொன்னதும் நான் தான் அப்பாட்ட இந்த யோசனையை சொன்னேன். ஸோ எனக்காக நீ இந்த ஆஃபர் பண்ணி கொடுக்கணும் எனவும் முகத்தில் ஏதும் உணர்ச்சியை காட்டாதவனாய் சிறு மூச்சையை வெளியிட்டவன், இட்ஸ் ஓகே டா ஷிவ், வெறும் லெட்டர் கொடுக்குறதோட முடியுதா இது? அடுத்த வேலைகளெல்லாம் உன் சிஸ்டர் பார்த்தா கோபக்காரி போல் தெரியுது, கொஞ்சம் கஷ்டம்தான், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் என்றவன் தொடர்ந்து தங்களின் புதிய ப்ராஜெக்ட் பற்றிய முக்கிய விவரங்களை எடுத்து பேச்சை தொடர, சிவேஸ்வரோ, கோபக்காரியா? பார்த்த கொஞ்ச நேரத்தில் நீ இப்படி ஒரு அனுமானத்துக்கு வந்தே என வியப்பாய் நண்பனை பார்த்தவன் அவன் தொழில் பேச்சில் தீவிரமாய் இறங்கியதும் தன் சிந்தனையை விடுவித்து
அவன் கேட்டதற்கு பதில் கூற ஆரம்பித்தான். மதிவதனாவை அனுப்பியதும் தன் மகன் ஈஸ்வர பிரபுவை ஏறிட்டு பார்த்தார் பெரியவர் சிவப்பிரகாசம். நம்ம பரம்பரையில் பெண் குழந்தைகள் அபூர்வம் பிரபு. உனக்குத்தான் அதிசயமாக ஒரு பெண் குழந்தை. 10 தலைமுறையாக பெண் குழந்தைகளே கிடையாது. பிறந்தாலும் நிலைக்கலை. நம்ம குலத்துக்கு கிடைச்ச சாபம் அதுன்னு என் தாத்தா சொல்ல கேள்விப்பட்டு இருக்கிறேன். இப்போ என் பேத்தி மதி பிறந்த போது தான் நான் ஆச்சரியப்பட்டேன். அதே நேரம் பயமும் வந்தது. அவளோட ஜனன நேரத்தை கணிச்ச ஜோசியர் சொன்னது தான் இது. முன்னோர்கள் செய்த பாவத்தின் நிழல் எத்தனை தலைமுறையாக தொடருதாவும் கவனமாக இருக்கணும்னு எல்லா குழந்தைகளுக்குமே 20 வயதில் மிகப்பெரிய கண்டம் வர வாய்ப்பு இருக்குன்னதும் அதற்கு குலதெய்வம் கோயிலில் பரிகார பூஜை ஹோமம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். பிறகு மதிவதனாவின் ஜாதகத்தை மிக கவனமாக பார்த்த அதே ஜோசியர் ஆடி போயிட்டார் என்று சொல்லி நிறுத்திய சிவப்பிரகாசத்தின் பார்வை பூஜை அறையின் மஞ்சள் பெட்டியில் நிலைத்தது. பரவசத்தில் ஆழ்ந்த முகபாவனை காட்டியவர் தழுதழுத்த குரலில் தொடர்ந்து, மதிக்குட்டி சாதாரண பெண் இல்லை, நம்ம குலத்தை காக்க வந்த தெய்வம், குலசாமியே தான். அப்படித்தான் அவர் சொன்னார். ஆனால் அவளுக்கும் 20வது வயதில் நிறைய கண்டங்கள் வரும். சாபம் வெல்லுமா, அவளின் தெய்வத்தன்மை வெல்லுமா, பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்றார். அன்று சுற்றி சூழ்ந்து நின்ற கொள்ளையர்கள் அனைவரும் மின்னல் போல வந்த அம்புகளின் தாக்குதலால் வீழ்ந்து கிடக்க வெறியுடன் நிமிர்ந்த கொள்ளையர் தலைவனின் விழிகள் கருப்பு புரவி வீரனை கண்டுகொண்டன. அவனின் வில்லில் பூட்டி நின்ற அடுத்த சரம் தன் மார்பை குறிவைத்து இருப்பது இமை தட்டி சூரியனின் ஒளியால் கூசிய கண்களை சுருக்கி பார்த்தபோது புலப்பட்டது. கூர்மையான அம்பும் அதைவிட கூர்மை காட்டிய அவ்வீரனின் விழிகளும் அவனின் பார்வை வட்டத்துக்குள் வந்தது. ஆயினும் சற்றும் கலங்காமல் ஆணவத்தோடு நகைத்தவன் கை நொடி பொழுதிற்கும் குறைவான நேரத்தில் தன் இடை துணியில் சொருகியிருந்த வளரி என்னும் ஆயுதத்தை, தோற்றத்தில் பறவையின் இறக்கை போன்று வளைந்து மரத்தால் செய்யப்பட்ட ஆயுதம், அதனை எடுத்து கருப்பு புரவி வீரனின் முகத்தை குறிவைத்து வீசினான். அதன் தாக்குதலில் இருந்த தன் தலையை நகர்த்தி அசைத்து காத்து கொண்டவன் தன் வில்லால் அதனை தடுக்க முற்பட வலிமையான வளரிப்பட்ட வில்லின் நாணானது பட்டென்ற ஒலியுடன் அறுபட்டது. கொள்ளையர் தலைவனின் வேகமான அசைவில் அவன் கழுத்தை தொட்டு நின்ற சந்திராம்பிகாவின் வாளால் அவனின் கழுத்தில் மற்றும் தோளில் ஆழமான கீறல்கள் ஏற்பட்டு குருதியானது எட்டி பார்த்தது. அதை கண்டு கீழே விழுந்து கிடந்த கொள்ளையன் ஒருவன் தன் குறுங்கத்தியை சந்திராம்பிகையை நோக்கி எறிய, மார்பினை தாக்க வந்த அது அவளின் விரைந்த நகர்வில் அவளின் தோளுடன் இணைந்த கையின் மேல் பகுதியை பதம் பார்த்தது. அதை கண்டு அங்கிருந்த மக்கள் அனைவரும் அதிர்ந்து கூக்குரலிட்டனர். சந்திராம்பிகையின் பின்னே பழுப்பு வெள்ளை குதிரையில் நின்று கொண்டிருந்த அவளின் நெருங்கிய உயிர் தோழியும் மருதபுரியின் மாசேனை நாயகரின் மகளுமான வசந்தமாலை பதட்டத்துடன் தன் குதிரையிலிருந்து தாவி குதித்து இறங்கி ஓடி வந்தாள். கத்தி குத்துப்பட்ட நிலையிலும் ஒரு துளி வேதனையை கூட முகத்தில் காட்டாத அவளின் வீர முகத்தை கண்ட கொள்ளையர் தலைவன் கடும் சினத்துடன் அவளின் மீது கத்தியை எறிந்த தனது ஆளை காலால் எட்டி உதைத்தான். உன்னை யாரடா அவள் மீது ஆயுதம் எறியச் சொன்னது என்று அலறியவன், அவளின் உயிர் உடல் எனக்கு மட்டுமே சொந்தம் என்று விட்டு கோரமாக நகைத்து, காயம்படுவதானால், ஏன் உயிர் போவதானால் கூட என் கையால் தான் போக வேண்டும் என்றவன் மீண்டும் அவனை எட்டி உதைத்தான். தங்கள் இளவரசிக்கு காயம்பட்டது அறிந்ததும் அங்கிருந்த குடியானவர்கள் ஆத்திரமடைந்து தம் காயங்களையும் பொருட்படுத்தாது கைக்கு கிடைத்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்களை நோக்கி வருவதைக் கண்டு உணர்ந்தவனாய் விரைந்து நகர்ந்து தனது பழுப்பு புரவி மீது தாவி ஏறியவன் திரும்பவும் சற்று மாறுபட்ட சீழ்கை ஒலி எழுப்பினான். அது கேட்டதும் அவனின் ஆட்கள் அனைவரும் அவரவர் கையில் கிடைத்த பொருட்களுடன் தங்கள் குதிரைகளில் ஏறி அங்கிருந்து வேகமாக கிளம்பினர். தன் ஆட்களை தொடரப் போனவன் சற்றே நின்று உரத்த குரலில், சந்திரா, நான் நாகஜெயந்தன்,
ஆனைமலை குடியினலான நாகவல்லியின் தம்பி நாகஜெயந்தன், உன்னை விடமாட்டேன். என் பிடியிலிருந்து உன் தந்தை மருதபுரி மன்னன் அந்த நன்மாறன், து, நஞ்சுள்ள பாம்பிற்கு நல்ல பாம்பு என்ற பெயராம், அந்த பொல்லா மாறனிடம் சொல். என் வஞ்சினத்திலிருந்து அவனோ நீயோ தப்ப இயலாது என்று. விரைவில் சந்திப்போம் என்று சொன்னவன் தன் குதிரையின் வயிற்றில் வேகமாக குதிங்காலால் உதைக்க, அந்த ரோஷக்கார புரவி உரத்து கனைத்து அவ்விடத்தை விட்டு கிளம்பி ஓடியது. வருத்தத்துடனும் கண்கள் கலங்கியும் தன்னை சூழ்ந்து நின்ற மக்களைக் கண்ட இளவரசி சந்திராம்பிகை தன் வலியினை வெளிக்காட்டாமல் குருதி வழியும் காயத்தினை கார்குழல் கொண்டு மறைத்து முறுவலித்து அவர்களை ஆறுதல் படுத்தியவளாய், எனக்கு ஒன்றுமில்லை, அஞ்சாதீர்கள். இனி அந்த கொள்ளையன் இங்கே நுழையாதவாறு காவலால் பலப்படுத்தப்படும். உங்களின் காயங்களுக்கு மருந்திட்டு கொண்டு இந்த இடங்களை சீர் செய்யுங்கள். நான் விரைந்து அரண்மனை சென்று வீரர்களையும் கருவூல அதிகாரிகளையும் இங்கு அனுப்புகிறேன். உங்கள் ஊரை சீர் செய்ய அவர்களும் உதவுவார்கள் என்று தேறுதலாய் உரைத்தவள் அவர்களின் உபசரிப்பை ஏற்று தேன் கலந்த பழச்சாறை சிறிது பருகிவிட்டு தன் தோழியான வசந்தமாலையுடன் கிளம்பினாள். அதுவரையில் கூட்டத்தில் ஒருவனாய் நின்று பார்த்து கொண்டிருந்த அந்த கருப்பு புரவி வீரன் தானும் தன் குதிரை மீதேறி அவர்களை பின்தொடர்ந்தான். விடையளிக்க வருவதாக எண்ணி முறுவலுடன் தன் பாதையில் சென்றவள் சற்று தூரம் கடந்து சென்று நதிக்கரையை அடைந்த பின்னும் அவன் தொடருவதைக் கண்டு தன் குதிரையை திருப்பிய சந்திராம்பிகையின் விழிகள் அவனை மேலும் கீழுமாக அளவிட்டன. பின் நினைவு வந்தவளாய் தன் புறவியிலிருந்து கீழே இறங்கி அவன் அருகில் வந்தாள். அவள் இறங்கியதும் தானும் தன் புறவி விட்டு இறங்கியவன் அவளின் முகத்தை பார்த்து பின் தலையை லேசாக அசைத்து கண்களை விலக்கி அவளின் தோளை நோட்டமிட்டான். வீரரே, ஏன் பின்தொடர்கிறீர்கள்? இனி அச்சமில்லை, உங்கள் கிராமத்திற்கு செல்லுங்கள் என சொல்லவும், அது என் கிராமம் அல்ல இளவரசி என்றான் அவன். சந்திராம்பிகை வியப்புடன், ஓ, நன்றி வீரரே, தக்கு தருணத்தில் வந்து என்னையும் என் குடிகளையும் காத்தீர். அந்த கலவரத்தில் தங்களிடம் நன்றி கூட யாரும் உரைக்கவில்லை போலும், மன்னிக்கவும் எனவும் தலை வணங்கி வலிய கரத்தினால் தன் மார்பின் இடப்பாகம் தொட்டு அவளின் கூற்றை ஏற்றுக்கொண்ட பாவனை காட்டியவன் பார்வையால் அவளின் தோளை சுட்டி காட்டினான். அவள் புரியாது பார்க்கவும் வாய் திறந்து, குருதி வழிகிறது தேவி என்றவன் தன் இடை சுற்றி கட்டியிருந்த துணியினுள் சுற்றி வைத்திருந்த துணி பொதிக்குள் கைவிட்டு காய்ந்தாலும் பச்சை நிறத்தில் இருந்த சில மூலிகை இலைகளை எடுத்தவன், இதை அரைத்து பற்றாக போட்டுக்கொண்டால் குருதி உடனே நிற்கும் என்றவாறு அருகில் செல்ல விழைந்து சந்திராம்பிகை நோக்கி நகர்ந்தவன் இளவரசின் கூர்ந்த பார்வையில் சற்றே தயங்கி நின்றான். அவனை நோக்கியிருந்த கண்கள் மின்ன வீர புன்னகை புரிந்தவள், குருதி கண்டு பெண்கள் அஞ்சுவதில்லை வீரரே, இயற்கை எமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அதுவுமின்றி என் மண்ணிற்கும் நீருக்கும், ஏன் இங்கு சுற்றிச் சுழலும் காற்றுக்கும் கூட காயத்தை ஆற்றும் சக்தி உண்டு என்றவள் மாறாத புன்னகையோடு குனிந்து வைகை நதி படுகையில் இருந்த மண்ணை ஆற்று நீர் பதத்தோடு எடுத்தவள் தன் காயத்தின் மீது அப்பி அழுத்த, என்னே ஆச்சரியம், பெருகி வழிந்து கொண்டிருந்த செங்குருதி சிறு நதியானது மண்ணால் அணைக்கட்டு போடப்பட்டார் போல அப்படியே நின்றது. காயத்தை கூர்ந்தவனின் மீது பார்வையை நிலைக்கச் செய்தவள், தாங்கள் யாரென்று சொல்லவே இல்லையே என கை நொடி பொழுது தயங்கிய அந்த கருப்பு புரவி வீரன், என் பெயர் வீரசேனன், நான் ஒரு நாடோடி, கண்டதும் கற்று பண்டிதனாகலாம் என்று கலைகள் கற்க நாடி தேடி நிலமெங்கும் சுற்றி திரிபவன் எனவும் சிறு புன்னகையுடன் இளவரசி, எந்த நாட்டைச் சேர்ந்தவரோ என, நாடோடிக்கு ஏது நாடு வீடு தேவி என்று பணிவுடன் மொழிந்தவனை பார்த்து புன்னகை புரிந்தாள் இளவரசி சந்திரவதனாம்பிகை. பேருக்கு ஏற்றவாறு வானில் வலம் வரும் முழு நிலவாய் மின்னிய முகத்தின் முறுவலில் மேலும் அழகு பெற்று மிளிர்ந்த வதனம் கண்டு அவ்வீரனின் மனம் மயங்கினாலும் அவளின் வண்டு விழிகளில் படரத் தொடங்கிய களைப்பு கண்டு
மெல்லமாய் துணுக்குற்றது. யோசனையுடன் இளவரசின் தோழியை பார்த்தவன், இளவரசியை காயம் செய்த கத்தியை நீ தாங்கள்தானே எடுத்தீர்கள்? என் கணிப்பு சரி என்றால் அதில் ஏதேனும் நஞ்சு தடவப்பட்டிருக்கக்கூடும் எனவும் விதிர்த்தவாறு தன் இடையில் சொருகியிருந்த அந்த குறுங்கத்தியை எடுத்து பார்த்தாள் வசந்தமாலை. இளவரசியின் ரத்தம் தோய்ந்து இருந்த நுனி தவிர மற்ற இடங்களில் பச்சை வண்ணம் இருப்பது கண்டு அதிர்ந்தவளாய் அதனை வீரசேனனிடம் நீட்டினாள். அதனை தன் நாசி அருகில் கொண்டு சென்று முகர்ந்து பார்த்தவன், பெரிதாக ஆபத்து இல்லாத, ஆனால் மயங்கச் செய்யும் நஞ்சோ மெல்ல கொல்லும் நஞ்சோ பூசப்பட்டுள்ளது என்றவன், வாருங்கள் தேவி, அந்த கிராமத்திற்கே திரும்பி சென்று விடலாம். அங்கே மருத்துவரிடம் மருத்துவம் செய்து கொண்டு தாங்கள் கிளம்பலாம் என. வசந்தமாலை, இல்லை, இங்கு மருத்துவர் யாரும் இல்லையாம். நான் ஏற்கனவே விசாரித்தேன். இங்கிருந்து 2 நாழிகைகள் பயணம் சென்றால் ஒரு சிறு மலை, அதன் அடிவாரத்தில் சோலையூர் வரும். அங்குதான் மருத்துவர் இருக்கிறார் எனவும் யோசனையில் சுருங்கியது வீரசேனனின் முகம். தேவி, எனக்கு மருத்துவம் தெரியும். தாங்கள் என்னை நம்பி உங்கள் காயத்தை சுத்தம் செய்து மருந்திட்டு கொண்டு நான் தரும் ஒரு குளிகையை உட்கொள்ள வேண்டும். அது நஞ்சை முறிக்கும் ஆற்றல் கொண்டது என்றவன் தயங்கியவாறு, தங்களின் காயத்தை காட்டுகிறீர்களா? அதற்கு முன் நாடியை பரிசோதிக்க வேண்டும் என கேட்க, தயக்கம் சிறிதுமின்றி தன் கரங்களை நீட்டினாள் இளவரசி சந்திராம்பிகை. தன் முன் நீண்ட மூங்கில் கரங்களில் கவசை கச்சைகளை விலக்கியதும் பளிரென்று மின்னிய கரங்கள் கண்டு, இவை இளம் வாழை தண்டு போன்ற நிறமா, தென்னையின் வெடித்த பாளையின் நிறமா என வீரசேனனின் மனதின் ஒரு கூறு ஆராய்ச்சி செய்ய தொடங்க, மறுகூறோ அதற்கு இது நேரமல்ல என உணர்த்த, மனதை அடக்கியவனாய் மணிக்கட்டை பற்றி நாடி உணர தலைப்பட்டான். கண்கள் மூடி நிதானமாக கவனித்தவன் முகம் சற்றே மாறியது. நாடி துடிப்பு வலுவாக இருக்கிறது. ஆயினும் நஞ்சு இரத்தத்தில் கலக்க ஆரம்பித்து விட்டது போலும் தேவி. உடனடியாக மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் என்றவன் சுற்றி பார்த்து அங்கே கிளை விரித்து நின்ற பெரிய மரத்தின் அடியில் தன் முழங்கால் வரையான உயரம் இருந்த தட்டையான பாறைக்கு அழைத்து சென்று இளவரசியை அமர்த்தினான். காயம் மறைத்த கூந்தல் மற்றும் ஆடையை விலக்கி வசந்தமாலை உதவ, காயத்தை சுத்தம் செய்து தன்னிடமிருந்த பச்சளைகள் அங்கே இருந்த சிறு கல் கொண்டு நசுக்கி அரைத்து காயத்தின் மீது வைத்து துணி கொண்டு கட்டினான். குளிகை எடுத்தவன், இந்த மருந்து குளிகை உண்டால் நஞ்சு முறியும் தேவி. ஆனால் இதை உண்ட ஒரு கணத்தில் மயக்கம் போன்ற தூக்கம் வந்துவிடும். பொழுதும் சாயத் தொடங்கிவிட்டது. என்ன செய்யலாம் என்று கேட்க, சந்திரவதனாம்பிகை, பயணத்தை தொடர வேண்டும் வீரரே. வசந்தா, நான் உன்னுடன் குதிரையில் ஏறிக்கொள்கிறேன் என கவலையில் ஆழ்ந்த குரலில், தேவி, மயக்கத்தில் இருக்கும் உங்களை பற்றி கொண்டு காட்டுப்பாதையில் புறவையையும் செலுத்துவது அவர்களுக்கு மிக கடினமான செயல். நீங்கள் குடியானவர்களின் கிராமத்தில் தங்கிச் செல்வதுதான் நல்லது என கூற, மறுப்பாய் தலையசைத்த இளவரசி, இன்னும் 3½ நாழிகை நேரம் பயணம் செய்தால் அரண்மனையை அடைந்து விடலாம். நாளை நான் அங்கு இருக்க வேண்டும் என்பது தந்தையின் ஆணை. வசந்தாவால் இயலவில்லை என்றால் என்ன? தாங்கள் உதவ மாட்டீர்களா என்ன வீர சேனரே என்று சிறு முறுவலுடன் வினவவும், அதிர்ந்த மனத்தின் உணர்வுகளை வெளிக்காட்டாமல் தலையசைத்து ஆமோதித்தான் அந்த கருப்பு புரவி வீரன். தொடரும்.